Right. Into the pond means ஏதாவது ஒன்றுக்குள்ள நடக்க போற விஷயத்தை நாங்க சொல்றது into, right? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா he drop the toy into the bucket. இவ்வளவு நேரம் அதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா அவட்ட கையில இருந்தது அந்த டாய். இந்த டாய் வந்து அவட்ட கையில இருக்கு. இங்க பாருங்க, இந்த டாய் வந்து கையில இருக்கு. அவர் போறார் into bucket. அதுக்குள்ள போறார். இப்ப நடக்குது என்ன, அதுக்குள்ளே போற. சோ அத நாங்க he dropped the toy into the bucket. The boy jumped into the pool. பூலுக்குள்ளே போயிட்டார். இட்டு அப்ப நாங்க எங்க பாவிப்போம், ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒன்றுக்குள்ள செல்ல போகுது சொன்னா பாவிப்போம். அடுத்தது நியர். நியரும் வந்து பிசைட் நியர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுதான், பக்கத்துல அருகில. நியர், the cat is sitting near the table அப்படின்னு சொன்னா கட் வந்து பக்கத்துல, டேபிளுக்கு பக்கத்துல. நியர் சொன்னா அருகில. the pen is lying near the fruit basket. பென் வந்து fruit basketக்கு அருகில இருக்குது. Right? The teacher is standing near the pot. அந்த விளக்குக்கு பக்கத்துல டீச்சர் நிக்கிறா. The bench is lying near the river. Near means என்ன பிள்ளைகள், near ன்னு சொன்னா அருகில அல்லது பக்கத்துல. அடுத்தது above the lamp is hanging above the table. The candles is hanging above the dining table. Dining tableக்கு மேல நான் சொல்லியிருப்பேன், ஒரு over means ரெண்டு பொருளுக்கும் டச் இருக்காது பிள்ளைகள். இப்போ டேபிளுக்கும் இந்த லேம்பும் வந்து டச்ல இருக்காது. டச்ல இருக்குமா இருந்தா நாங்க என்ன பாவிப்போம், கட்டிக்கார சொல்லுங்க அப்போ. டேபிளுக்கும் டேபிளும் லேம்பும் டச் பண்ணி கொண்டு இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன பாவிப்போம், ஆன். வெரி குட், ஆன். ஆனா டச் பண்ணாம அது வந்து ஹேங்கிங்ல இருக்கு, டச் இல்லாம இருக்கு, தொங்கி கொண்டிருக்குன்னு சொன்னா நாங்க above பாவிப்போம். சரியா? அப்ப on and aboveக்குள்ள இருக்கிறதான டிஃபரன்ஸ் வந்து டச் பண்ணாம இருக்குது. இங்க பாருங்க, the grapes are hanging above the ground. இந்த கீழே இருக்கிறது தான் கிரவுண்ட்னு சொல்லியிருக்கு. கிரவுண்டுக்கு மேல ஹேங் பண்ணி கொண்டு இருக்குது. ஹேங்கிங்னு சொன்னா தொங்கி கொண்டு இருக்குது. இந்த கிரவுண்டுக்கு மேல தொங்கி கொண்டு இருக்குது. சரியா? அப்ப நாங்க என்னென்ன பார்த்தோம் இப்ப, among, over, beside, into, near, in, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் பார்த்தோம். சரியா? இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்காம இருக்கிற பிள்ளைகள், இந்த 6 விஷயம், in, on, into, near, beside, over, among, ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா பிள்ளைகள்? டவுட்ஸ் எதுவும் கிளியர் பண்ணணுமா? கதைக்க வேணும். இல்ல, ரைட், ஓகே. அடுத்தது போவோம். கொஞ்சம் கூடுதலா இருக்கு பிள்ளைகள் இதுலயா, கொஞ்சம் கூடுதலா இருக்கு. around means சுற்றி சுற்றி வர, around the place சுற்றி வர. இப்ப பாருங்க, இதுல பாருங்க, the car is moving around. சுற்றி ஒரு சுற்றி, இங்க பாருங்க, சுற்றி around the fountain. அந்த pond, அந்த என்ன சொல்றது, தண்ணி கொட்டி கொண்டே இருக்கு, சொல்றது fountain. இதை சுத்தி வந்து கொண்டு இருக்கு, சுற்றி, around, சுற்றி. இப்போ நாங்க இப்போ எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ பிரவீன் குமார் சொல்லுங்க, எத்தனை மணி மாதிரி நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க? 7 o'clock.
7 o'clock. அப்ப நீங்க எப்படி சொல்லலாம்டா? Around 7 o'clock. Around 7 a.m. Around சொன்னா 7 மணி. கிட்டத்தட்ட அந்த 7 மணிக்குள்ள நான் போவேன். என்ன? அரவுண்ட் அதையும் நாங்க அரவுண்ட் சொல்லலாம் பிள்ளைகள். டைம்ல வந்து அந்த கிட்டத்தட்ட இந்த இதுக்குள்ள 7 மணிக்குள்ள 7:05 இருக்கலாம், 7:10 இருக்கலாம். அந்த 7 அந்த அத அரவுண்ட் பண்ணி அத சுற்றி இருக்கிற ஒரு டைமுக்கு நாங்க சொல்லிக்கல அரவுண்ட் 7 p.m. இல்லாட்டி அரவுண்ட் 7 a.m. அந்த மாதிரி சொல்லலாம். அரவுண்ட் மீன்ஸ் வந்து டைமுக்கு நாங்க சொல்லுவோம் அப்படின்னா 2 மணி மாதிரி வருவேன். 2 மணிக்குள்ள இல்லாட்டி 2 மணி மாதிரி என்ன சொல்லுவோம் தமிழ்ல 2 மணி மாதிரி வருவேன். அந்த மாதிரிக்கும் நாங்க அரவுண்ட் பாவிக்கலாம். இல்லைன்னு சொன்னா சுற்றி சுற்றி வர. ரைட்? இங்க பாருங்க. The earth revolves around the sun. Sun சுத்தி வருது. And everybody is sitting around the bonfire. Around ன்னு சொன்னா சுற்றி வரது அல்லது சுற்றி கிட்டத்தட்ட டைமுக்கு பாவிக்கல கிட்டத்தட்ட அந்த அளவுக்கும் நாங்க அந்த டைமை சொல்லிக்கல பாவிக்கலாம். அரவுண்ட் மேபி அரவுண்ட் அப்படின்னு சொன்னா சில வேளை இந்த மாதிரியான டைம்ல நான் வருவேன். அடுத்தது இன்சைட். இன்சைட் உள்ளே. The cat is inside the cow. I am டீச்சர் going. இன்னும் சொன்னால் உள்ளே தான் டீச்சர். விளங்கலப்ப? இன்னும் சொன்னால் உள்ளே தானே. inside கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம். இன் மீன்ஸ் அப்ப உள்ளுக்குள்ளேயே இருக்கு. இப்போ இந்த காருக்குள்ள இந்த ஷீட்டுகள் இருக்குன்னு சொன்னா the sheets in the car. Sheets are in the car என்ன சொன்னா அது வந்து இருக்குது. ரைட்? இப்போ நாங்க இன்சைடுன்னு சொல்லிக்கல உள்ளே. உள்ளே மீன்ஸ் இந்த இன்சைட் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேணுமான்னு சொன்னா அது வந்து பெர்மனண்டா இருக்காது. இன்சைட் மீன்ஸ் பெர்மனண்டா மேபி இருக்காது. இன்சைட் இப்போ ஐ ஆம் கோயிங் இன்சைட் த கார். இன்சைடு காருக்குள்ளே இருந்துட்டு வரா இவர்? காருக்குள்ளே வாழ்நாள் இருப்பாரா? இல்ல. அப்ப அந்த சின்னதான என்ன சொல்றது டிஃபரன்ஸோட தான் பிள்ளைகள் இந்த வேர்ட்ஸ்களை நாங்க பார்க்க வேணும். இன் வந்து எப்படி உள்ளுக்குள்ள ஒரு சாமான் இருக்குதுன்னு சொல்றதுக்கு. ஆனா இன்சைட் உள்பக்கத்துல உள்பக்கம் உள்பக்கத்துக்கு போறார். இல்லாட்டி இன்சைட் த ஷாப்பிங். இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஐ ஆம் கோயிங் இன்சைட் மால். ஐ ஆம் கோயிங் இன்சைட் த மால்னு சொன்னா போய் கொண்டிருக்கிறேன், உள்ளுக்குள்ள போறேன், உள்ளுக்குள்ளே. அந்த நாங்க into பார்த்தோம். into the frog is jumped into the pool. அது into the pool பூலுக்குள்ளே இருக்குமா? இல்ல, அது அதுக்குள்ள போகுது. அத போலதான் உள்பக்கம் என்ற ஒரு பதம் தான். சரியா? சில ஆக்ஷன்ஸ் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி மீனிங் ஒன்றுதான். he is going inside the school. inside உள்பக்கத்துக்கு உள்ளுக்குள்ள போறார். outside என்று சொன்னா வெளிப்பக்கம். I am waiting outside the school. ஸ்கூலுக்கு வெளியில நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். the rat is coming outside its burrow. so இது என்ன செய்யுது? வெளியில வருது. வெளியில வந்தது அப்படியே வெளியில இருந்துடுமா? இல்ல, சில நேரம் உள்ளுக்க போகும். jump into the hole ன்னு சொல்லலாம். into means அது போகவும் வாய்ப்பு இருக்கு. என்ன பெர்மனன்ஸ் இல்ல, ஒரு ஆக்ஷன் உண்டு. outside, inside. அடுத்தது in front of. in front of ன்னு சொன்னா முன்னுக்கு, நேர் எதிரே. she is standing in front of the mirror. மிரருக்கு நேர எதிரே அவ நிக்கிறா. முன் பக்கத்துல நிக்கிறா. நேர எதிரே என்றுதான் சரியான பொருள். நேர எதிரே, in front of mirror. he is standing in front of the curtain. curtainக்கு முன்னுக்கு நேர எதிரே.
They are standing in front of the picture. In front of the clock. நேர எதிர. Towards. Towards. Going toward the rat. Towards ன்னு சொன்னா என்னது? நோக்கி. அத நோக்கி பயணிக்கிறது. I am going towards the school. ஸ்கூல நோக்கி போறேன். நோக்கி towards ன்னு சொன்னா அதுதான் அந்த இலக்க நோக்கி போறது. Towards. He is going toward the rain. He is coming toward me. என்னை நோக்கி. என்னை நோக்கி அவன் வந்தான். வருகிறான். அடுத்தது throw. This cat cannot pass through this small hole. Throw means ஊடாக. ஊடாக. He cannot pass through this obstacle. இந்த தடயத்தை தாண்டி போக முடியாது. Through இது கூடாக போக முடியாது. இது கூடாக அவரால் போக முடியாது. Through. So இப்ப நாங்க பார்த்தது என்னென்ன பார்த்தோம்? இப்ப நாங்க என்னென்ன பார்த்தோம் பிள்ளைகள்? ஆரம்பத்துல among, over, beside, into, near, in பார்த்தோம். இப்ப நாங்க என்ன பார்த்தோம்? கடைசியா என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்குதா? அதாவது near, above, around, inside, outside, in front of, towards, right? These are we call prepositions, right? These are we call preposition. So பிள்ளைகள் ஒரு எழுதி கொள்றீங்களா? அந்த நான் முதல் போட்ட வீடியோ உங்களுக்கு போட்டவுடன் அதுக்குரிய ப்ரிப்பரேஷனுக்குரிய நோட்ஸ் ஒரு எழுதி கொள்ளுங்க. ஓகே, ரைட். ப்ரிப்பரேஷன் ஹெடிங் போட்டீங்க தானே? முதலாவது ப்ரிப்பரேஷன், முதலாவது நம்ம பண்ணிட்டு இன் எழுதுங்க. இன்னும் எழுதிட்டு இன்னும் வந்து வேறு கலர் பென் ஒன்று யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனுக்கும் ஒரே கலர் பாவீங்க. எக்ஸாம்பிள்ஸுக்கு வேற கலர் பாவீங்க. த பால் இஸ் இன் த கிளாஸ். ஸோ இன்னும் ஹைலைட் பண்ணி விடுங்க. அண்டர்லைன் பண்ணலாம், இல்லாட்டி ஹைலைட் பண்ணலாம். இன்னொன்று சொன்னா உள்ளே. இன். இன். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. ரைட். ரெண்டாவது எக்ஸாம்பிள். இன்னும் நாங்க என்னென்னதுக்கு பாவிப்போம்? ஒரு டைமுக்கு பாவிப்போம். அதாவது என்னது? ஒரு ஆண்டுக்கு முன்னால இல்லாட்டிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால நாங்க இன் பாவிப்போம். I was born in 2005. He is coming in January or June or July. எழுதி முடிச்சா சொல்லுங்க. இன்.
in முடிச்சிட்டீங்களா? in. Yes, miss. Right. in என்னது பாவிப்போம்? ஆண்டுக்கு முன்னுக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னுக்கும் பாவிப்போம். in. on. ரெண்டாவது on. on என்றது மேலே. on. The books are on the table. On the table. எழுதியாச்சு. ரெண்டாவது ஸ்பெசிபிக்கா நாங்க ஒரு கிழமையை சொல்றதுக்கு, ஒரு கிழமையை இல்லாட்டிக்கு ஒரு நிகழ்ச்சிய நாங்க நிகழ்வுக்குரிய நாளை நாங்க என்ன சொல்றது இண்டிகேட் பண்றதுக்கு நாங்க on பாவிப்போம். on Sunday or on Independence Day or on my birthday, on my wedding day. So on means ஏதாவது ஒரு ஸ்பெஷலான டேய இண்டிகேட் பண்றதுக்கு. இல்லாட்டிக்கு ஒரு நாள், ஒரு கிழமை, சண்டே ஓ மண்டே. எழுதியாச்சு. அடுத்தது at. மூன்றாவது at. at வந்து நாங்க என்னது பார்ப்போம்? place and time. at home, at the park, at the zoo. ஏதாவது ஒரு இடத்துல நாங்க இருக்கிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்தை நாங்க சுட்டி காட்டுறதுக்கு. Right? At the time, at 2 p.m., at 10 p.m., or whatever is it. at முடிஞ்சதா? ஓ மிஸ். Right. நாலாவது by. 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 I came here by bus. I came here by bus. ரெண்டாவது example. She went to London by train or by plane or by bus. விளங்குதா? ப்ரிபோசிஷன் விளங்குதா? பேசிக் இது உங்களுக்கு பிடிபடாட்டி அங்கால போக முடியாது. ப்ரிபோசிஷன் விளங்குதா பிள்ளைகள்? படிச்சது ரைட். அடுத்தது by means near to something, அதையும் by சொல்லலாம். The boy is standing by the tree.
The boy is standing by the tree. ரெண்டாவது, the boy is standing by the pool. எழுதியாச்சு. Swimming pool. Swimming pool எழுதிட்டீங்களா? Right. அஞ்சாவது, over. Over. Over ன்னு சொல்லிக்கல நீங்க யோசிக்க வேணும் பிள்ளைகள். இந்த ரெண்டு பொருளும் டச்ல இல்ல. ரைட், டச்ல இருக்குமான்னு சொன்னா நாங்க என்ன பாவிக்கணும்? ஒன். ஓவர் ன்னு சொல்லிக்கல ஹேங்கிங், தொங்கிக் கொண்டிருக்கிற விஷயங்கள். அதுக்கு மேல ரெண்டுக்கும் டச்ல இல்ல. The books are over the glass. The ball is over the glass. எழுதியாச்சு. Right, over. ஆறாவது, under. Under. The books are under the table. The books are under the table. Under. இந்த prepositions-ஐயும் பிள்ளைகள் sentence-ல underline பண்ணி விட்டுருங்க. The ball is under the table. ஏழாவது, between. Between. Between ன்னு சொன்னா ரெண்டுக்கு நடுவுல. among ன்னு சொன்னா ரெண்டுக்கு மேற்பட்டது. ரெண்டுக்கு மேற்பட்ட பொருள்களுக்கு நடுவுல ஏதாவது இருக்குமா இருந்தா நாங்க among பாவிப்போம். ஆனா between வந்து ரெண்டு பொருள்களுக்கு நடுவுல. The ball is between the books and the table. எட்டாவது, next to. அடுத்து. அடுத்து, next to வந்து அடுத்து. ட்ரீக்கு அடுத்து என்ன இருக்குது? glass. The glass is next to the tree. அடுத்து இல்லாட்டி அருகில பக்கத்துல அடுத்ததா இருக்கிறது. next to. The bus is next to the tree. ரைட், ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு நாங்க ப்ரிபோசிஷன் பார்த்தோம். ஒரு 8 ப்ரிபோசிஷனுக்குரிய சென்டென்ஸ் எழுதி இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் விளங்கலைன்னு சொன்னா மிஸ்ஸை கேட்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் அனுப்பி இருக்கிறேன். ஸோ எழுதி முடிஞ்சாலும் டவுட்ஸ் இருந்தா அனுப்பி மிஸ்கிட்ட கேட்டு படிச்சு கொள்ளுங்க. இல்லையான்னு சொன்னா மிஸ் சொல்ற மாதிரி தான் அடுத்த மாசத்துக்கு நீங்க இன்னொரு டீச்சரை தேட வேண்டி இருக்கு. சரியா? ஓகேயா? ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இன்னைக்கு படிச்சது புரிஞ்சிச்சா? ஓகே மிஸ். புரிஞ்சிருக்கு. ஒரு ஆளுக்கு தான் புரிஞ்சிருக்கு, மற்றாக்களுக்கு? ஓகே மிஸ். ஓகே ஓகே ஓகே. ஓகே பிள்ளைகள், ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப அடுத்த கிளாஸ் அடுத்த Thursday சந்திப்போம். 3 எக்ஸசைஸ் அனுப்பி இருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் செய்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க மேல மேல படிக்க போறோம். ஸோ சின்ன பேசிக்கல்ல வந்து தடுமாறிடாதீங்க. சரியா? ரைட். ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ. Thank you, miss. Thank you, madam. Good night, madam. பாய். குட் நைட்.